ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஸ்ரீ ஆர்ஆர் அகாடமி. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரயில்வேல புதுசா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த ஏஎல்பி, ரயில்வே ஏஎல்பி. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ண உடனே மேல சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை இன் கவர்மெண்ட்னு சொல்லி வந்துரும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் லிங்க் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள லோட் ஆயிட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் வித் ஆதார் சொல்லி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து நியூ கேண்டிடேட் அப்படி இருக்கீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கு நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு செலக்ட் நேஷனாலிட்டியில் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேம் உங்களோட ஃபுல் நேம் கேட்கும். எக்ஸாம்பிள் வினோத் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் வினோத் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் டிக் காமிச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம் சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து என்ன காமிக்குது அப்படின்னா இயர் மந்த்லாம் காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் இயர் மட்டும் மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர்னு சொல்லி காமிக்கும். நான் எக்ஸாம்பிளாக 2000 சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ மந்த்துமே ஜூலைன்னு இருக்கு இல்லையா மேலே அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜூன் சொல்லியிருக்கும். ஸோ நான் ஜூன் மந்த் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் 15th. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் இந்த பாக்ஸை பண்ண முடியாது. நீங்கள் எப்பவும் போல் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் 15/06/2000 அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டிக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மெயிலாக ஃபீமெயிலானா மெயில் கொடுத்துக்கோங்க. இங்கே மெயில். ஸோ ஃபாதர் நேம் எக்ஸாம்பிள் நான் சேகன்ட்டு கொடுத்துறேன். இங்கேயுமே சேம் த சேகன் வரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தவமணின்றத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் டிஃபரா இருக்கு. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆயிடும். ஸோ அப்படின்றப்ப நம்ம டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தவமணினா சேம் இங்கேயும் லெட்டர்ஸ் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. ஸோ நான் இப்போ காமனாக ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட இமெயில் என்னவோ அதை கொடுங்க. சப்போஸ் தெரியாதவங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபோன் வாங்கும்போதே ஒரு இமெயில் ஐடி லாகின் பண்ணியிருப்பீங்க. ஓகே. செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இந்த தடவை கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கு கீழே. வெரிஃபிகேஷன் த்ரோத் டிஜிலாக்கர், வெரிஃபிகேஷன் த்ரோத் ஆதார் கார்டு. ஐ டு நாட் ஹேவ் ஆதார் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் த்ரோத் ஆதார் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கீழேயுமே நீங்கள் ஆதார் எண் வந்து உங்கள் ஆதார் எண் டைப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பர் இருக்குது அப்படின்னா 12 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஃபோன் நம்பர் ஆதார் கொடுத்துருக்கீங்களோ அந்த சேம் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெயில்லையும் ஓடிபி வந்திருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மொபைலில் ஒரு ஓடிபி வந்திருக்கும் நார்மல் மெசேஜில். 2 ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் நம்பருக்கு ஆதார் லிங்க் ஆயிருக்கு சேம் நம்பர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மூவ் ஆன் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு தென் ஐடி கிரியேட் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக இந்த பாக்ஸ் மட்டும் ஐ எம் நாட் ரோபோட்டை கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஒரு பேஜ் கிரியேட் ஆயிரும். அதாவது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆல் டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக ஆர்ஆர்பின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் புதுசாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே போயிட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் சொல்லி கொடுக்கணும். பட் இப்போ எனக்குன்னு ஒரு ஐடி தென் பாஸ்வேர்டு கிரியேட் ஆனதுனால நான் என்ன பண்ணிடுறேன் டேரெக்டாக லாகின் வித் ஆதார் வந்து கொடுத்துறேன். ஓகே. சரி. இப்போது நெக்ஸ்ட் என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் செக் பண்ணுறதுக்கான சைடில் ஐக்கான் இருக்கும். இந்த கண்ணு மாதிரி இருக்குல்லையா செக் பண்ணிக்கோங்க கரெக்டானு. ஸோ இதுக்கு ஜெனரேட் ஆதார் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். ஸோ சென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ ஓடிபி என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு என்ன ஓடிபி வந்திருக்கு அப்படின்னா 14116 இன்னும் வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டேன். அப்படியே லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள லாகின் ஆயிரும். ஸோ இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபைட் வித் ஆதார் சொல்லி கிரீன் கலர் மேலே காமிச்சிடும். ஸோ டேரக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க உள்ளே போயிடும். இதில்
என்ன காமிக்குது அப்படின்னா, அந்த சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மென்ட் நோட்டீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து காமிக்குது. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/5ல ஸ்டார்ட் ஆயிட்டு 14/6 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முடியிற மாரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சென்னை அப்படின்னா சென்னை இருக்கும். ஓகேயா? சென்னை தான் குடுக்குற மாரி இருக்கும். மதுரை குடுக்குற மாரி இருக்காது. ஸோ சதர்ன் ரயில்வே அப்படின்றப்ப சென்னை தான் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கீழ வந்து ஐ அம் நாட் கரண்ட்லி லேபர்ட் பை எனி RRB தென் RRC மை கேன் மை கேண்டிடேட்ஸ் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி செகண்ட் பாக்ஸுமே ஐ ஹியர்பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் கேர்ஃபுல்லி ரீட் த அண்டர்ஸ்டூட் தென். ஸோ இந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து காமிக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டு யூ ஹேவ் எனி ஸ்விம்மிங் ஸ்பீச் இம்ப்ளிமெண்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்க ஏதாவது டெஃபனமா இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அ கண்ணு தெரியாம இருக்கிறதோ, இந்த மாரி காது வந்து கேட்காம இருக்கிறது, ஸோ வாய் பேச முடியாம இருக்கிறது, இந்த மாரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன குடுக்கணும்? நோன்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ஓகேயா? ஏன் அப்படின்னா, நம்மளால நல்லா பேச முடியும். தென் டு யூ ஹேவ் எனி ஹியரிங் இம்ப்ளிமெண்ட் சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டு யூ ஹேவ் எனி விஷஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷன் வந்து உங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கரெக்ட்டா தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் சொல்லி குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கிரீன் வந்துரும். ஸோ டு யூ யூஸ் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எதாவது கண்ணாடி எதாவது போடுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் குடுத்துக்கோங்க. ஸோ நோனா நோ குடுத்துக்கோங்க. நோ குடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். பிகாஸ் வந்து ஏஎல்பி. ஸோ லோக்கோ பைலட் அப்படின்ட்டு ட்ரெயின் ஓட்டுறது தானே. ஸோ அப்ப கண்டிப்பா கண்ணாடி யூஸ் பண்ணக்கூடாது. தென் லாஸ்ட்டா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, யூ ஹேவ் யூ எவர் அண்டர்கான் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே என்ன பண்ணணும் நம்ம இம்ப்ரூவ் த விஷன் அப்படின்னா, ஸோ இதுக்குமே நோ குடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டா டு யூ ஹேவ் எனி கலர் பிளைண்ட்னஸ் டிஃபிகல்ட்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி எதுவும் இல்ல. ஓகே. ஸோ கன்டின்யூ. நெக்ஸ்ட் செக்ஷன் பில மென்டல் பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. டு யூ சஃபர் ஃப்ரம் த பிசிக்கல். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ குடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண் செக்கப் பண்ற மாரி தான் இருக்கும். எல்லாமே குடுத்தது எல்லாமே. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் யூ கேப்பபிள் சஸ்டெயின்ட் அட்டென்ஷன். ஸோ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, லாங் ஆப்பரேட்டிங் ஹவர்ஸ். ஸோ எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ஒர்க் பண்ண முடியும் மாரி கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்குமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ குடுத்துருக்க டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமா ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகே. சரி கண்ணி குடுத்துக்கோங்க. அடுத்த செக்ஷன் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஹேவ் யூ பீன் டியக்னோஸ்ட் வித் டயபெட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து நோ குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் பிளட் பிரஷர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நோ குடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டிசீஸ் இல்லைன்றதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக இது எல்லாமே கேட்டிருக்கு. ஸோ கன்டின்யூ. செக்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ் டிக்ரேஷன். யூ கன்சியூம் யர் ட்ரக்ஸ். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நோ. ஸோ ஆல்கஹால். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல. கன்டின்யூ குடுக்குற மாரி இருக்கும். சி ரைஸ் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அக்ரி குடுத்துட்டு சப்மிட் பண்ணிருங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃபெட்ச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்ட் டேட்டா. ஸோ வந்து சேவ் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ ஒரு டைம் எல்லாமே கரெக்ட்டா நீங்க குடுத்துருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பர்சனல் டீடைல்ஸ். ஸோ பர்சனல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சேவ் குடுத்துக்கோங்க. சேவ் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, சேவ் ஆயிரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ணும்போது ஏதாவது நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா, மேல இடத்துல காமிச்சிரும். ஸோ அத மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாக்ஸ் ப்ளூ கலர்ல காமிச்சிருச்சு சரியா? அத நீங்க கிளிக் பண்ணி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. அன்மேரிட் நானு. ஸோ அத குடுத்துடுறேன். ஸோ ரிலிஜியன்னா ஹிந்து. மதர் டங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். தமிழ் குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தமிழ் செக்ஷன்றது எக்ஸாம் டயத்துல போகும்போது, நீங்க தமிழ் ஆப்ஷன் வந்து குடுக்குற மாரி இருக்கும் லாங்குவேஜ்க்கு. சூஸ் அ லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன்றப்ப நீங்க இங்கேயே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கரெக்ட்டா தமிழ் குடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் குடுத்தீங்கன்னா, எக்ஸாம் டயத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் தான் ஷோ ஆகும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் குடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுக்குற மாரி இருக்கும். பெர்மனன்ட் விசிபிள் மார்க்கர். சாரி ஓகே, ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா, பெர்மனன்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தழும்பு, ஏதாவது ஸ்கேர் அந்த மோல் இந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ மோல் அதாவது மச்சம்னு சொல்லுவோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? இப்போ மச்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரைட் ஹேண்ட்ல இருக்கு அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ஆன் மூவ்ன்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஸ்கேர், லெஃப்ட் ஹேண்ட் ஆன் ஸ்கேர் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு மச்சம் எங்க இருக்கோ அந்த கரெக்ட்டா பார்த்தா குடுக்கணும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட்
ஆன் ஸ்கேர். ஓகே. ஸோ இதெல்லாம் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கீழ வந்துடணும். ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப, நீங்க என்ன கம்யூனிட்டியோ அத குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க பிசியா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்கியிருக்க மாரி இருக்கும். ஸோ அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இதில ஓபிசில வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமி லேயர் இஸ் கன்சிடர்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து கிரிமி லேயர்ன்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, இயர்லி ஸோ இதுக்குள்ள வந்து குடுத்துக்க மாட்டோம். இப்போ 2,00,000 2.50 அதாவது ரூ. 2,00,000 அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி இன்கம் வர மாரி இருக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிரீமி லேயர்ல வந்துரும். ஓகேயா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி குடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ ஆயிரும். ஸோ குடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேவ் பண்ணீங்க அப்படின்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிரும். ஓகேயா? சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த அக்ரி வந்து குடுத்துட்டு, நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுக்கு நோ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தா, எஸ் சர்வீஸ் மேன் எஸ் குடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் என்னன்னா ரயில்வேல ஒர்க் பண்றாங்க. ஓகே. ஸோ ரயில்வே ஒர்க் பண்ணி அவங்க ரிட்டயர் ஆயிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் குடுத்துக்கோங்க. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் அக்ரி குடுத்துக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, எஸ் குடுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து ஓபிசில இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரிசர்வேஷன்ல ஏதாவது கட் ஆஃப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ட்ட இல்ல. ஸோ நான் நோன்னு நான் குடுக்குறேன். அடுத்து டீடெயில்ஸ் ஆஃப் இது இ-சேவை மையத்துல அப்ளை பண்ண மாரி இருக்கும்ப்பா. இபிசி எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட். ஸோ டீடெயில்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகன்ட். ஸோ ஆர் யூ அன் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வே குடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்ப நியூ அப்ளிகன்ட். ஸோ நான் நோ சொல்லி குடுக்குறேன். கரண்ட் எம்ப்ளாய்மென்ட் டீடெயில்ஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த கரண்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள். ஏன்னா நீங்க வந்து நியூவா தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால நோன்னு சொல்லி குடுத்துக்கோங்க. டீடெயில்ஸ் ஆஃப் கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆக்ட் அப்ரண்டிஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. ஆர் யூ கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆக்ட் அப்ரண்டிஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்சிஏ ஆர் என்சிவிடி அப்படின்னு சொல்லி 2 கோர்சஸ் இருக்கும். ரயில்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டெம்பரரியா ஒர்க் பண்றீங்க. இல்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க எஸ் குடுங்க. சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு நோ குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் நம்பர். இந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க குடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் சும்மா குடுத்துருக்கேன். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா, ஐடிஐ குடுங்க. இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிப்ளமோ. நான் வந்து ஐடி முடிச்சிருக்கேன். ஸோ இல்ல மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதையும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட் எந்த ஸ்டேட்ன்னு காமிக்கும். இதுல தமிழ்நாடுனா தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை. ஸோ இதுல தான் மதுரை உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில அப்படின்னா, மதுரை ஷோ ஆகுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போர்டு. ஸோ ஸ்டேட் போர்டு அப்படின்னா, ஸ்டேட் போர்டு அப்படின்ட்டு குடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் இயர் எந்த இயர் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இயர் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ 2014 அப்படின்னா 2014 குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2014 குடுத்ததுக்கப்புறம் மந்த்துமே கேட்கும். ஜூன் 5 எக்ஸாம்பிள் சும்மா குடுத்துருக்கேன். ஸோ உங்க ரோல் நம்பர். ஸோ நீங்க என்ன ரோல் நம்பர் அப்படின்னா, ஒரு 5 நம்பர் இருக்கும். அது குடுத்ததுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன். ஸோ நீங்க 10த் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மெட்ரிகுலேஷன் அந்த மேல இருக்கும் ரைட் சைட் கார்னர்ல அந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க 10த் குவாலிஃபிகேஷன்னா அவ்வளோதான். 12த் குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படின்னா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஏதாவது குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க. இப்போ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் இந்த டிகிரி இன் டிப்ளமோ அப்படின்னா, நீங்க அத வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஓகேயா? சம்திங் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குடுத்துட்டேன். ஏதாவது குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு காமிக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபோன்லயே நீங்க எடுக்கிற மாரி இருக்கும். பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டா இருக்கணும். ஸோ அப்ளிகன்ட் ஆஃப் வியூ வெஜிடபிள் ஃபோட்டோஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ எப்படிலாம் ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடாது. சரி அது மாரி வந்து கிளாஸ் போட்டுறக்கூடாது. ஒன் சைடா இருக்கக்கூடாது. சரியா? ஸோ லாஸ்ட்ல டிக் இருக்கு பார்த்தீங்களா? கிரீன் கலர்ல. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அப்புறம் சாம்பிள் ஆஃப் யூ ரிஜெக்டபிள் சிக்னேச்சர். எப்படி சிக்னேச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி சிக்னேச்சர் இருக்கும் அப்படின்னா, கிரீன் கலர் குடுத்துருக்காங்க. ஸோ அத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன குடுக்க போறீங்கன்னா, இந்த பாக்ஸ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு
ஸோ கீழே மூவ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ். நீங்க என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து லாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன்னா அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ். ஸோ எனக்கு இது ஓப்பன் ஆகல. பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து உள்ள வந்து குடுக்கணும். ஓகே. அந்த மாரி ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம், சிக்னேச்சர்லாம் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ப்ராப்பரா செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி அப்ளை பண்ணும்போது, அதுல செக்ஷன் கண்ட்ரோலர் இருப்பாங்க. அப்புறம் சிக்னல் கண்ட்ரோலர் இருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலருந்து எந்த இடத்துக்கு போகுது அப்டின்னு கண்ட்ரோல் பண்ணதுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் லோக்கோ பைலட் அது ஓட்டுறதுக்கும் தனியா இருப்பாங்க. ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணுமோ, அந்த ப்ரிஃபரன்ஸ் மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பேமெண்ட் வரும். இந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? லாஸ்ட்ல இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் முடிச்சக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் அப்டின்ட்டு இருக்கும். அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிபே பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டீங்க அப்டின்னா, லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா? மேல. ஸோ அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்டரி இது ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ண எக்ஸாம்னாலும் சரி, இப்ப நியூ அப்ளிகன்ட்டா இருக்கீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேமெண்ட் ஹிஸ்டரி, லாஸ்ட்டா வியூ அப்ளிகேஷன் இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆயிரும். ஓகே. சரி. இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண எக்ஸாம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப ஷோ ஆன் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் அப்ளை பண்ணேன். போன ப்ரீவியஸ் எக்ஸாம்க்கு. ஸோ இது என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட். ஓகே. நான் டெக்னிக்கல்ல. ஸோ இது ஃபோட்டோ எப்டி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பேக்கிரவுண்டு ஓகே. ஸோ ஒயிட்டா இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ